ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். The book of Romans chapter 11 and verse 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. For from him and through him and for him are all things. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். To him be the glory forever. Amen. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கும் பொழுது, When all things are from him, through him and for him, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு saying to him be the glory forever, ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said amen. ஆமென் என்று சொல்லுகிற வார்த்தை வேதாகமத்திலே ஒரு சில இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறது. Only at specific places this word amen is mentioned. ஆமெனை குறித்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மோடு பேசினார். God spoke to us about amen about 6 months ago. டிசம்பர் மாதம் கடைசி வாரம் 29ஆம் தேதி இதே போல ஆமென் என்ற வார்த்தை எப்படிப்பட்ட விதத்திலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மோடு பேசினார். God spoke to us in December 29, 2024 about in the instances where we should use அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 1:17 இந்த வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். We meditated upon how in 1 Timothy Apostle Paul says to Timothy how to use this word. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கும் பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆமென் என்று சொல்லுகிறார். But here Apostle Paul he says for from him, through him and for him are all things, and he finishes by saying amen after saying to him be the glory forever. இந்த ஆமெனுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. There is a meaning for this amen. நம்மை படைத்தவருக்கு நாம் தேவ மகிமை செலுத்தும் பொழுது, When we give all the glory to the God who created us, சில நேரங்களிலே சில காரியங்களை உச்சரிக்கும் பொழுது நாம் ஆமென் என்று சொல்லுகிறோம். sometimes when we say certain things we say amen. எல்லா கிறிஸ்தவர்களும் யூதர்களும் முடிவிலே சொல்லுகிற வார்த்தை ஆமென். All Christians and Jews at the end say amen. அதன் அர்த்தம் என்ன? அவ்வண்ணமாகவே ஆகட்டும் என்றுதான். The meaning of amen is be it so be it. எப்பொழுதெல்லாம் நாம் ஆமென் என்று சொல்லுகிறோமோ அந்த ஆமெனுடைய அர்த்தத்திற்கு அதிக வல்லமை உண்டு. Whenever we say the word amen, there is a more power and meaning to it. அந்த காரியத்தை நாம் ஒற்றுக்கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். We accept that thing and we accept it. ஒருபொழுதும் ஒரு காரியத்தை நெகட்டிவான அல்லது ஒரு குறைவான காரியத்தை சொல்லி நாம் ஆமென் சொல்வதில்லை. We do not speak of a lowly thing and then say amen. நாம் ஜெபிக்கிற நேரத்திலே ஆண்டவரே அவங்களை அழிச்சிருங்கப்பா, அவங்களை நிர்மூலமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் என்பது சொல்வதற்கு நாம் தயங்குவோம். We hesitate and we do not say amen when there is a prayer that is towards destruction or something like that. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பாசிட்டிவான ஒரு நன்மைகள் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவர்களோ அல்லது நம்முடைய உள்ளத்திலோ ஆமென் என்கின்ற வார்த்தை நாம் உச்சரிக்கிறோம். But in the instances where it is a positive note, we say amen and finish. ஏன் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்பதின் அர்த்தம். Because it means so be it. நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படியே ஆக கடவதாக. Be it so unto in our lives. இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக, Before we listen to this word, ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவானா இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit myself to be worthy of this word. ஒருவேளை இந்த வசனத்திற்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு நான் பாத்திரவானா இருந்தால் மட்டுமே அந்த ஆமென் என்ற அர்த்தத்திற்கு நான் பிரயோஜனம் உள்ளவனா இருக்க முடியும். I could be useful only if I am deserving of this word that is being preached about, this word amen. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். God desires to speak about one thing. ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். The book of Romans chapter 15 and verse 35. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். May the God of peace be with you all. Amen. இன்னைக்கு சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொன்ன பொழுது, when it is said that the God of peace be with you, நாம் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். we also say amen. மீண்டும் சொல்லுவோம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. சத்தமா சொல்லுவோமா? ஆமென். இந்த வசனம், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. Because we all have a hope that this verse will bring peace in our lives. ஏன் என்று சொன்னால் அவர் சமாதானத்தை கொடுக்கவே வந்தார். Because he came to give peace. அவருடைய நாமங்களிலே ஒன்று சமாதான பிரபு.
One of his names is the God of peace. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், If the God of peace is with us, அங்கே சமாதானம் உண்டாகும். there will be peace prevailing there. அங்கே சமாதான குலைச்சல்கள் வராது. There will not be a disruption there. இன்று நம்முடைய ஜீவியத்திலே பல இடங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு நிலை. In many situations in our life, there is no peace. ஒருவேளை இந்த காலை வேளை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள், Maybe you who have come to this worship, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலோ குடும்பத்திலோ வேலையிலோ சமுதாயத்திலோ போகிற வழியிலோ பாதையிலோ நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். you would have lost your peace in your personal lives, in your families, in your society, or in your workplace. ஆண்டவராகிய தேவன் உங்களோட கூட இருக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. When a God of peace is with you, may he grant you peace. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. சத்துரு மிகப்பெரிய ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறான். Devil is always plotting with great evil. உங்களை ஒருபொழுதும் அவன் தொட முடியாது. He can never touch you. ஆனா உங்களுடைய சமாதானத்தை ஈஸியா குலைச்சு போட்டுருவான். But he can disrupt your peace. தேவையில்லாத காரியத்தை கொண்டு வந்து குழப்பத்தை கொண்டு வந்து உங்க மன நிம்மதியை குலைத்து போட்டு சமாதானத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். He brings about distractions and disruption of your peace in your heart by bringing different thoughts and destroy your peace. பிரச்சனைகளை கொண்டு வருவான். He brings problems. நெருக்கத்தை கொண்டு வருவான். He brings crisis. உங்க மனதிலே பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து நீங்கள் சமாதானத்தை இழந்து விடுவீர்கள். He becomes indifferent thoughts in your mind and you lose your peace. பிசாசு ஒருபொழுதும் உங்கள் சரீரத்தையோ அல்லது உங்கள் ஆத்துமாவை அவன் தொட முடியாது. The devil can never touch your body or your soul. ஆனால் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனதை அவன் தொடுவதற்கு அவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். But we give place to the devil to touch our mind and our thoughts. ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, But when the God is with us, அந்த சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, but when the God of peace is with us, நிச்சயம் சமாதானம் உண்டாகும். definitely there will be peace. எவ்வளவு பெரிய சமாதான குலைச்சலை அவன் கொண்டு வந்தாலும் சரி, No matter how great problems he brings to disrupt your peace, அந்த சமாதானத்தின் குலைச்சல்களை ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. may God give us grace to overcome these kind of unpleasant situations. நாம் ஒருபொழுதும் ஒரு தவறான எண்ணத்திற்கு நம்மை இடம் கொடுக்க கூடாது. We should not give place to negative thoughts. நம்முடைய உள்ளத்திலேயோ நம்முடைய சிந்தனைகளோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்வாராக. May God guard our mind and our thoughts that there is no disruptive thoughts. அதற்கு தான் ஆண்டவர் சொல்ல, சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. That is why it is said that the God of peace be with you all. உங்கள் ஜீவியத்திலே சத்துரு உங்களை தொட முடியாது. The devil cannot touch you in your life. உங்கள் சமாதானத்தை கொலைத்து போடும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். Whenever he tries to disrupt your peace, you should proclaim this verse. சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். The God of peace is with me. அப்படி சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, When the God of peace is with us, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஜெயம் எடுக்க முடியும். we will be able to overcome no matter how great the problems are. வேதத்திலே ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். Let us see some examples in the Bible. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The book of Genesis chapter 26 and verse 31. அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டுக் கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானமாய் போய்விட்டார்கள். Early the next morning the men swore an oath to each other. Then Isaac sent them on their way and they went away peacefully. இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். We are familiar with this incident. ஈசாக்குக்கு ஒரு பிரச்சனை வந்தது. There was a problem for Isaac. ஈசாக்கு ஏன் பிரச்சனை வந்ததுன்னா, Why did Isaac have this problem? அவன் பெரியவனாகி விருத்தி அடைந்து வர வர ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். Because he grew in wealth and strength. அவனுடைய ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, பணிவிடைக்காரர்கள் எல்லாம் அவனுக்கு பெருகின பொழுது, When all his sheep and flock grew in great numbers, பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமை கொண்டார்கள். the Philistines were jealous upon him. எப்படியாகிலும் அவனுடைய சமாதானத்தை குலைத்து போட வேண்டும் என்று நினைத்தார்கள். They thought they should disrupt his peace somehow. அவனுடைய வேலைகளிலே அவன் செய்கிற காரியங்களை சமாதானத்தை குலைத்து போட வந்தார்கள். They wanted to disrupt his peace in all the things that he did and his work. அவர்கள் எங்கெல்லாம் துறவை தோண்டினார்களோ கர்த்தர் அங்கே எல்லாவற்றிலும் நீரூற்றை ஏற்படுத்தினார். Wherever he dug a well, there was water there. நீரூற்று வந்தவுடன் பெலிஸ்தியர்கள் வந்து சொல்வார்கள், இது எங்களுடைய இடம். After there was water there, the Philistines would come and claim it that it is ours.
அங்கே ஒரு வாக்குவாதம் வரும் பொழுது, when there was an argument there, அந்த வாக்குவாதத்திற்கு இடம் கொடாமல் ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு கடந்து போனான். Isaac did not continue the argument, but he left away. ஒரு இடம் இல்ல, பல இடங்கள் அப்படியாய் அவர்கள் கடந்து போனார்கள். Not one place, but many places happened like this. இன்னைக்கு நமக்குரிய காரியத்தை, நமக்கு உரிமையானதை நாம் சுதந்தரித்துக் கொள்வதற்காக போராடுகிறோம். Sometimes, many times today, we have to fight for what is duly belongs to us. அப்படி போராடுகிற நேரத்திலே ஒரு வாக்குவாதங்கள், சண்டைகள் ஏற்படலாம். When we fight like that, there may be quarrels or disruptions happening there. ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் விட்டு விடுவோம் என்று சொன்னால், But if we just leave it away, that the Lord will take care of it. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த காரியத்திலே தேவன் சமாதானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். When the God of peace is with us, and he will enable peace there. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். God desires to bless his people. இப்படி ஈசாக்கு கடந்து போகும் பொழுது, In such a manner, when Isaac was going on, 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், we read in verse 24, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, that night the Lord appeared to him and said, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், I am the God of your father Abraham. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, Do not be afraid, for I am with you. I will bless you and will increase the number of your descendants. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். For the sake of my servant Abraham, I will increase your descendants. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். I will increase and multiply your descendants. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, There is a specific word நான் here. உன்னோடு கூட இருந்து, For I am with you. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், If the God of peace is with us, உங்களை எதிர்த்து வாக்குவாதம் பண்ண வருகிறவர்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணாமல் சமாதானத்தை உண்டு பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். God is able to bring peace in a situation where people come to quarrel against you. நீ எத்தனை போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில எதிர்த்து வந்தாலும், No matter how great the trials come against you, ஒருவேளை அந்த வாக்குவாதங்களுக்கு நேராய் நாம் கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், even if we have to go into these arguments, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் தேவன் என்னோட கூட இருப்பார் என்று சொல்லி விசுவாசிப்பீர் என்று சொன்னால், if you believe that God will take care of it and my God is with me, கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். God will come in a vision நான் to you. உன்னோட கூட இருக்கிறேன்பா, I am with you. உன்னோட கூட இருக்கிற சாதாரணவர் அல்ல, The one who is with you is not just an ordinary person. அவர் சமாதானத்தின் தேவன். He is the God of peace. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோட கூட இருப்பாராக. May the God of peace be with you all. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். Praise the Lord. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word say? 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 26. அவனிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? எங்களை பகைத்து எங்களை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்று சொன்னார். Isaac looked at them and asked, Why have you come to me since you were hostile to me and you sent me away? நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், எங்களை நீங்க துரத்தி விட்டீங்க, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணாமல் பல இடங்கள் நாங்கள் அலைந்து திரிந்தோம். We were dwelling in a place, but you disrupted our peace and you sent us நீங்கள் away. ஏன் எங்களிடத்திலே வந்தீர்கள்? And now why have you come to us? ஏன் தர்ப்பா வந்தோம் நாங்க? Do you know why we came? சமாதானத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று கண்டு கொண்டோம். Because we saw that the God of peace is with you. இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க நாங்க வந்தோம். Till now we came to give you trouble. இப்போ நாங்க கண்டு கொண்டோம் உங்களோட சமாதானத்தின் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி. But now we see that the God of peace is with you. 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 28. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். We saw clearly that the Lord was with you. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, when the God of peace is with us, எவ்வளவு பெரிய யுத்தங்களை செய்ய வந்த நபர்களை கர்த்தர் சமாதானமாய் மாற்றி போடுவார். God will turn people who come to fight with us for great எவ்வளவு பெரிய battles. சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வந்தாலும், No matter how great our enemies come against us, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், according to his word, if the God of peace is with us, தேவன் சமாதானத்தை அருளுவாராக. God will grant us peace. மேலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், They say continually, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணையை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொன்னார்கள். They said, let us make a treaty with you. அதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? So what will we do now? நாங்கள் உம்மை தொடாமல் That we will not touch நன்மையை you. செய்து
and we will do good, சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல just like we were sent you away நீரும் peacefully. எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு உடன்படிக்கை பண்ணை கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். We came to make a treaty with you that you also will send us away peacefully. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது When the God of peace is with you, யுத்தம் பண்ண வந்தவர்கள், those who come to fight, கலகம் பண்ண வந்தவர்கள், those who come to create trouble, வாக்குவாதம் பண்ண வந்தவர்கள் சொல்லுவார்கள், those who come to quarrel will tell, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி. you are a people blessed of the Lord. உங்களுக்கு எவ்வளவோ தொல்லையை கொடுத்திருக்கலாம், They might have troubled you in many எவ்வளவு ways. பிரச்சனைகளை They கொடுத்திருக்கலாம். might have given you great problems. நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் தேவனுடைய கரத்திலே நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது When you do not argue or quarrel and give it into the hands of God, கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி எதிரியாளிகள் தெரிந்து கொள்வார்கள். your enemies will know that the God of peace is with you. சத்துரு நம்முடைய சமாதானத்தை குலைச்சி போட வருவான், The enemy will come to disrupt our peace. சண்டை போட வருவான், He will come to fight. போராட்டங்களை கொண்டு வர வருவான், He will bring trials. குடும்பத்திலே வாக்குவாதங்களும் அல்லது போகிற இடங்களிலே சண்டைகளையும் கிளப்பி விடுவான். He will bring about arguments in our family and in the places we go to. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே சமாதானத்தின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், But in such situations, when you think that the God of peace is with you, அங்க வாக்குவாதங்கள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானமாய் நபர்கள் கடந்து போவார்கள். but in those situations, the people will go away peacefully without any fights. அப்படி சொன்ன பொழுது நடந்தது என்ன? When it was said so, ஈசாக்கு அவர்களுக்கு விருந்து உண்டு பண்ணினான். Isaac then made a feast for them. அவர்கள் புசித்து குடித்தார்கள். They ate and drank. நீங்க ராவ் தங்கிட்டு காலை போங்கன்னு சொல்றாரு. He told them to stay back and leave the next பிரச்சனையை morning. கொண்டு வந்தவர்களை The people who brought problems, ஆகாரம் கொடுத்து தங்க வைத்து அடுத்த நாள் அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி விடுகிறார். he showed them hospitality by giving them food and helping them to stay. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையானது உங்கள் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், If this word of God is remains in your heart, சமாதானத்தின் தேவன் என்னோட கூட இருக்கிறார், the God of peace is with me. ஒருபொழுதும் எனக்கு தீங்கு செய்ய வருகிறவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், If you think and remember that nobody can harm you, நிச்சயம் கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வெற்றி சிறக்க பண்ணுவார். God will definitely give you victory. உங்களை எதிர்த்து வந்தவர்கள் சமாதானத்தோடு போய் விடுவார்கள். People who come against you will உங்களோடு go in peace. வாக்குவாதம் பண்ண வந்தவர்களை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்பி விடுவார். God will send those who come to argue against நீங்கள் you in peace. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை கண்டு கொள்வார்கள். They will see that you are the blessed of the Lord. இரண்டாவது, Secondly, 1 சாமுவேல் 1:17 1 Samuel chapter 1 and verse 17. அதற்கு ஏலி சமாதானத்தோட போ என்று சொல்லி அன்னாளை அனுப்பி விடுகிறார். Eli answered, "Go in peace," and sends her away. நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். He says, "Go in peace." ஏன் அவள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால், Why did she lose her peace? அன்னாள் மிகுந்த வேதனையோடு மனக்கிளசத்தலோடு மனவேதனையை நிறைந்தவளாய் சமாதானம் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிறார். Hannah did not have peace and she was troubled in her heart. இன்னைக்கு நமக்கு சில நேரங்களிலே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருக்கலாம். Maybe you are weeping in the presence of God with no peace. ஒரு அன்னாளை போல நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், Maybe if you are crying like Hannah, மனக்கிளசத்தோடு தேவ சமூகத்திலே சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், if you come into the presence of God with a troublesome சமாதானத்தின் heart, தேவன் உங்களோட கூட இருக்கிறார். the God of peace is with you. சமாதானத்தோடு நீங்கள் போவீர்கள். You will go in peace. இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனையோடு ஏதோ ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கலாம். Maybe you would have come with great problem or a great anguish. உங்களை யாருமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. Nobody would have understood ஆனால் you. இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். But may when you depart from this place, God will give you peace. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். Praise the Lord. எப்படி இவளுக்கு சமாதானம் இழந்தால்? How did she lose her peace? பெனின்னாள் நித்தமும் இவளை விசனப்படுத்திக் கொண்டே இருந்தாள். Peninnah was always taunting her. எப்ப பார்த்தாலும் இவளுக்குள்ளே ஒரு விசனமான காரியங்களை சொல்லிக் கொண்டே வேதனைப்படுத்துகிற காரியங்கள். She was always giving her trouble and provoking her with great words. இன்னைக்கு நமக்கு துக்கமான வார்த்தைகள் நம்முடைய காதிலே கேட்கும் பொழுது, When we hear sorrowful words, தேவையில்லாத வார்த்தைகளை நம்முடைய காதிலே கேட்கும் பொழுது, when we hear hurtful words, நமக்குள்ளே
ஒரு மிகுந்த வேதனை நிறைந்த ஒரு காரியங்கள் உண்டாகிறது. There is great anguish in our hearts. 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், We read in verse 6. கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்திவார். Because the Lord had closed Hannah's womb, her rival kept provoking her in order to irritate her. துக்கமான வார்த்தை, It was a hurtful word. மிகவும் வேதனை நிறைந்த வார்த்தை. It could cause இதனால் சமாதானத்தை இழந்த ஒரு நிலை. because it was a situation where Hannah had lost her peace. சரி, வெளியே தான் சமாதானத்தை இழந்திருக்கிறேனே, I have just lost my peace outside. ஆண்டவர் சமூகத்தில் வந்தாவது நான் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கும் பொழுது, When she thought I will come to the presence of God and ask my peace. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஏலி சொல்லுகிற வார்த்தை இன்னும் விசனப்படுத்தினதா இருந்தது. The words of Eli was even more hurtful. அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், ஏன் உன் குடியை உன்னை விட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். He looks at her and says, how long are you going to stay drunk? Put away your wine. ஆலயத்திலையும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியமா? Even in the temple of the Lord, நான் ஜெபிக்க வந்த இடத்திலும் எனக்கு சமாதானம் இல்லாதது போல் இருக்கிறதே. even when I come to pray, there is no peace for me. கர்த்தர் நம்முடைய மனதை புரிந்து கொள்வார். God will understand our hearts. உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றிவிடும் பொழுது, When you pour your hearts in the presence of God, உங்கள் உள்ளத்தை தேவனுடைய சமூகத்திற்கு நேராக நீங்கள் திருப்பும் பொழுது, when you turn your hearts to the presence of God, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். the word of God will come to you. விண்ணப்பம் பண்ணின அந்த நேரத்திலே As soon as she prayed, அதற்கு ஏலி சொன்ன வார்த்தை, சமாதானத்தோட போ. Eli answered, go in peace. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அவர் கட்டளையிடுவாராக. May the God of Israel grant you according to what you have asked of him. கர்த்தாவே, நாங்கள் எங்கே இருந்தாலும் நீர் எங்களோட கூட இருக்கும் பொழுது அந்த சமாதானம் எங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரே, We will have peace, Lord, wherever we are, and if you are with சமாதானத்தின் us. தேவன் தாமே உங்களோட கூட இருப்பாராக. May the God of peace be with you all. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். Luke chapter 7 and verse 50. அங்கே ஒரு பாவியான ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, Jesus looks at a woman who was a sinner and says, அவர் ஸ்திரியை பார்த்து நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, your faith has saved you. சமாதானத்தோட போ என்று சொன்னார். Jesus said, go in peace. இந்த வார்த்தை அவள் பெற்றவுடன் சமாதானத்தோடு கடந்து போனாள். This woman left in peace after she heard this இதற்கு word. முன்பு வரைக்கும் அவளுடைய உள்ளத்துல சமாதானம் இல்லாததா இருந்தது. Till now there was no peace in her heart. ஏன் என்று சொன்னால், இவள் ஒரு பாவி என்கின்ற வார்த்தை. Because she was called a sinful woman. அங்கே கூடியிருந்தவர்கள் பரிசேயன் வீட்டிலே பரிசேயன் உள்ளத்தில் நினைக்கிறான், இவர் ஒரு பாவி என்று சொல்லி. The Pharisee is thinking in his heart, this woman is a sinner. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று எப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாரே என்று சொல்லி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். This Pharisee who brought thought in his heart that if he is a prophet, he will know what kind of a woman is touching him. உள்ள இருந்த எல்லாரும் அவளை பார்த்தவுடன் அவளை பாவி என்று எண்ணினார்கள். Everybody in that room, when they saw her, thought she was a sinner. சரி, ஒருவேளை இங்கதான் பாவி என்று எண்ணினாலும் Only here they thought that she was a sinner. 37ஆம் வசனம் சொல்லுகிறது, Verse 37 says, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, a woman in the town who lived a sinful life. அவளுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படவில்லை. There was no name given to her. மார்த்தாலோ மரியாலோ அல்லது ஏதோ ஒரு பேர் அவளுக்கு இல்ல. She was not called by her name like Mary or Martha. அந்த ஊரிலே பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டது. It is said that the sinful woman in that town. உலகம் அவளுக்கு ஒரு முத்திரை தரிக்கப்பட்டிருந்தது, பாவி என்று சொல்லி. The world had stamped her as a sinner. ஆனால் இவள் பாவியா இருக்கிற என்று சொல்லி மனவேதனையோடு சமாதானம் இல்லாமல் தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிறாள். She comes with a grief in her heart and a distraught situation to Jesus. ஆனால் ஆண்டவர் சமாதானத்தோட போ என்று சொல்ல காரணம் என்ன? But what is the reason Jesus told her to go in peace? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளும் தேவனா இருக்கிறார். Our God is a God who grants peace to his children. அவள் உள்ளே வரும் பொழுது மனமாற்றத்தோடு வந்ததினால தான் அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். Because she came with a transformed heart, when she came inside, she could receive peace and go. அவள் அந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்பாக மனம் மாறாமல் இருந்திருக்கலாம்.
Maybe she would not have repented before she entered the ஆனால் house. இயேசு அண்டையிலே வந்த பொழுது But when she came on to Jesus, அவளுடைய உள்ளங்கள் மாற்றப்பட்டது. her heart was transformed. அவளுடைய பழைய சுபாவங்கள் அவளை விட்டு விலகி போனது. Her old nature had gone away. அவளுடைய எண்ணங்கள் அவளுடைய வாழ்க்கை முறைமைகள் எல்லாம் மாறினது. Her thoughts and her life has changed. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தபடியால் அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். Because she came into the presence of Jesus, she received peace. வெளியே இருக்கும் வரை அவளுடைய வாழ்க்கையிலே பாவியாய் இருந்தாள். Until she was outside, she was called a sinner. ஆனால் இயேசு அண்டையிலே வந்த பொழுது இயேசுவுக்கு தெரிந்தது இவள் மனம் மாறிவிட்டாள் என்று சொல்லி. But when she came to Jesus, Jesus knew that she had transformed her. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை பார்த்து சொல்கிறார், சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும். That is why Jesus looks at Simon and says, I want to say you something. என் கால்களுக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. You did not give any water for my feet. என் பாதத்தை நீ முத்தம் செய்யவில்லை. You did not kiss my feet. ஆனால் இவளோ ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்தாள். But she did not stop kissing my feet. இவள் தன்னுடைய கண்ணீரினால் தன்னுடைய கண்ணீரை விட்டு அவள் என் கால்களை தன்னுடைய முடியினால் துடைத்தாள் என்று சொல்லப்படுகிறது. It is said that she wet the feet of Jesus and wiped his feet with her hair. தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது. It is said that she completely surrendered herself. சமாதானம் இழந்த ஒரு நிலையிலே வெளியே இருந்தாள். She was in a troubled situation outside. பாவி என்கின்ற தள்ளப்பட்ட முத்திரையோடு உள்ளே வந்தாள். She came with a rejected label as a sinner. ஆனால் இயேசு அவளை பார்த்த பொழுது சமாதானத்தோடு போ என்று சொன்னார். But Jesus looked at her and said, go in peace. ஏன் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Because the God of peace is with us. சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்கள் நம்மை விட்டு விலகும் பொழுது தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். When the God of peace is with us, God is able to help us overcome sin and he gives us deliverance. 48 வசனம் சொல்லுகிறது, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். Verse 48 says, Jesus said to her, your sins are forgiven. ஆண்டவரிடத்துல அவ போய் சொல்லல, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லல. She did not go and ask Jesus to ஆண்டவர் forgive. சொன்ன, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. Jesus told her, your நீ sins are மனம் forgiven. திரும்பிட்ட. You have repented. நான் சமாதானம் இல்லாமல் இந்த இடத்துல வந்தேன். I came with a troubled heart. ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தேன். I did evil things in the sight of ஆனால் God. இப்பொழுது நான் மனம் திரும்பி வந்திருக்கிறபடியால் But because now I've come with a repentant heart. சமாதானத்தை இழந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ. Jesus looked at this troubled woman and says, go in peace. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்த நன்மை என்ன? What is the blessing that God gave in all the three people's life? ஈசாக்கின் வாழ்க்கையில தேவன் செய்த நன்மை என்னவென்றால், What is the good thing that was done in Isaac's ஆதியாகமம் life? 26 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். Let's read Genesis 26 and 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். They answered, we clearly saw that the Lord was with you. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், What is the blessing that God gives his children? உங்களை எதிர்த்து வரும் பொழுது, When your enemies come against you, உங்களை சண்டையிட வரும் பொழுது, போராட வரும் பொழுது, when they come opposing you to fight, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. they cannot do anything. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவார். God will help them understand that the God of peace is with us. அப்படிப்பட்ட நேரத்துல அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயம் உம்மோடு கூட இருக்கிறார். In that situations, people will tell that definitely God is எத்தனை with முறை you. அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். How many times we've பல experienced முறை this? ஆண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் ஜெயம் எடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, Lord, we have been victorious in such kind of எங்களை instances. எதிர்க்க தான் வருவார்கள். They will come to oppose ஆனால் us, எதிரியாளிகளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்படி செய்வீர். but you will enable a word to come from the நிச்சயமாய் enemy. உம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதின் கிருபையை தேவன் நமக்கு நன்மையாக்கி தருகிறார். That the enemy itself will say that definitely the God of peace is with you. ஆண்டவர் இரண்டாவது அந்த நபருக்கு செய்கிற இன்னொரு நன்மை என்னவென்று சொன்னால், What is the second blessing God does? 1 சாமுவேல் 1:19 வாசிக்கிறோம். We read in 1 Samuel chapter 1 and verse 19. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்தருளினார். Elkanah made love to his wife Hannah and the Lord remembered her. மனம் கசந்து அழுத அவள், The one who wept with a great சமாதானம் anguish, இல்லாமல் இருந்த அவள், the one who was troubled, தேவனுடைய ஆலயத்திலே வந்து கண்ணீர் விட்டு ஜெபித்த அவள், the one who came and wept in the presence of God and prayed. ஏலினுடைய வார்த்தை வருகிறது, சமாதானத்தோட போ என்று சொன்ன பொழுது, When she received Eli's words, go in peace, சமாதானத்தின் தேவன் அவளுக்கு செய்த நன்மை என்ன தெரியுங்களா? do you know the blessing God of peace did for her? தன் மனைவியை அவன் அறிந்தான். Elkanah knew his wife. அது வரைக்கும் அவளுடைய மனைவியை அவன் என்ன பண்ணல, கிட்ட சேர்க்கல. Till then Elkanah did not know his wife.
ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, எல்கானா மேட் லவ் டு his wife ஹானா. அவனுடைய மனைவியை அவன் நேசித்தான் என்று சொல்லப்படுகிறது. It is said that Elkanah loved his wife. அவனை அறிந்தான் என்று சொல்லப்பட்டாலும், Even though it is said he knew his wife, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். God remembered her. அவள் மேல் அன்பை பொருளும்படி அவனுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். God gave him grace that she would shower love upon his wife. ஒருவேளை இதுவரைக்கும் எல்கானா தன் மனைவியை சில காலங்கள் நேசிக்காமல் இருந்திருக்கலாம். Maybe Elkanah did not love his wife for a certain period. ஆனால் எப்பொழுது அந்த சமாதானத்தின் வார்த்தை அவள் பெற்றுக்கொண்டாலோ, But as soon as she received this word of peace, எல்கானா தன் மனைவியாக அன்னாளை நேசித்தான், அறிந்து கொண்டான். Elkanah knew his wife and he loved his wife. God will change everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். And God is able to change every situation. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். Praise the Lord. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும் சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41